அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட 21st டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தார் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா போக போக வெயிலுமே ஜாஸ்தி ஆகுது. அது மாதிரி ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தாருக்கு பாசிப்பருப்பை வச்சு பணியாரம் தான் பண்ண போகிறோம். இந்த பாசிப்பருப்பு பணியாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு வச்சு பணியாரம் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் அரைங்க. ஏன்னா பணியாரமாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டெல்லாம் அரைக்க தேவையில்லை. ரொம்ப குறன்னு இல்லை, மீடியமான அளவில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை தண்ணியை இருத்தாச்சு. இப்போ பாசிப்பருப்போட நான் ஏலக்காயை 2 போட்டுக்கிறேன். இந்த 2 ஏலக்காய் எதுக்கு போடுறேன்னா அந்த ஸ்மெல்லுக்காண்டி தான் போடுறேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ஏலக்காய் ஃப்ளேவர். நீங்கள் ஏலக்காய் பொடியாக இருந்தால் அரைச்சதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பொடி இல்லை, அதனால் ஏலக்காயை நான் மிக்சிலே போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். லேசாக பார்த்தீங்கன்னா நெருன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நான் அரைக்க போகிறேன் இன்னைக்கு. பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாகவே இல்லை, லேசாக இந்த குறுநெல்லாம் சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லேசாக நெருண்டு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காயை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா தேங்காயை பொன்னிறமாக வறுக்கிறதுக்கு மட்டும்தான். ரொம்ப நெய்யெலாம் தேவையில்லை. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா துருவி எடுக்காமல் இந்த மாதிரி பல்லாக எடுத்துக்கோங்க. இப்படி போடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நடுவில் கடிப்படுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை கருகிராமல் பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. கறிச்சுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பை கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே பேனில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சர்க்கரையுமே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளக்குறோமோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அரை இனிப்பு வேணும்னா அரை இனிப்பாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அது கரையிறதுக்கு தான். பாகுப்பதம் இதுக்கு தேவையில்லை. இது நல்லா கரையட்டும். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மண் குப்பை எதுவும் இருந்தால் மேலே வடிகட்டிலே நின்றோம். அதுக்காண்டி தான். வேறு இந்த 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் இதெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டான இனிப்பு தான் போட்டிருக்கேன். இதில் கை வச்சிடாதீங்க, சுற்றும். இதோட இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இந்த 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட இன்னும் ஆட் பண்ணணும். கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பு எதுக்குன்னா இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா ரவை ஆட் பண்ணணும். ரவை பாருங்கள், 3ல் 1 பங்கு. இப்போ நம்ம 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதில் காவாசி நம்ம ரவை எடுத்துக்கணும். இந்த 1/4 கப்பில் இதையுமே எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா மிக்சிங் ஆகும். சூடு இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற அளவில் சூடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. பாசிப்பருப்புலாம் கலந்தனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சோன்னு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரவை ஊறுறதுக்காண்டி தான். நீங்கள் பாகுலே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்ற வேணாம். எனக்கு பாகு கரெக்டாக வந்துருச்சு. அதனால் நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரவை ஊறுறதுக்காண்டி. இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும்.
இப்போ பாருங்கள் ரவை எல்லாமே ஊறி எவ்வளோ கெட்டியாக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணல, அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரவையில் வந்து இறுகிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வந்து ஆயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு உருண்டையை வந்து போட்டு எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லா சாஃப்டாக வரும். பிக்கும் போதையே நம்மளுக்கு இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா மாவு அப்படியே பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹார்டாக வருது. ஸோ மாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உருட்டி போட்டோம்னா ஷேப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு உருண்டை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே வந்து எடுத்துருங்க. எனக்கு ஒன் சைடு வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். மைதா மாவுலேயே நம்ம நிறையா செய்வோம், பணியாரம் அது மாதிரி அப்பம் இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக செய்வோம். மைதாவை வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி பாசிப்பருப்பில் வந்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவுமே வந்து இருக்கும். இந்த பாசிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ஒரு அடை தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணாமல் தோசைக்கல்லில் வந்து லேசாக வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அடை தோசை மாதிரி வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீ வந்து நல்லது தான். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து கீ சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படிலாம் கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து கீ எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து வெறும் வயிற்றில் வந்து கீ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து வேறு எதுவுமே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெய் வந்து நல்லது தான், நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாசிப்பருப்பை உருண்டை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சுடுது, எப்படி பிக்க போகிறேன்னு தெரியலை. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிச்சோனே நல்லா சாஃப்டாக வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ நோம்பு வச்சுருக்கேன், அதனால் டேஸ்ட் பண்ண முடியாது. நோம்பு திறந்துட்டு தான் நான் பார்க்கணும். ஆனால் இனிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும், ஏன்னா கரெக்டான அளவில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.